எரிகோ மதில சுத்தி வராங்க. எப்படின்னா உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு. அப்படி ஒரு நாளுக்கு ஒரு முறையும் 7 நாளுக்கு 7 முறையும் அந்த பெட்டியை சுமந்து வந்து எரிகோ மதில சுத்தி வரும் பொழுது அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. பெட்டியை சுமந்து வர ஆசாரியனோட கால் நதியோட ஓரத்துல பட்டதும் யோர்தான் நதி குவியலா எழுந்து நின்றதாம். இஸ்ரவேல் எல்லாருமே தண்ணீரற்ற உளுந்த தரையில நடந்து போனாங்களாம். இத இஸ்ரவேல் இன்னும் யோமன்னியா அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகையை இன்னும் கொண்டாடி வருகிறாங்க. தேவனின் பெட்டியை பிடித்து தாகோனின் கோவில்ல வைக்கிறாங்க. மறுநாள் உடன்படிக்கை பெட்டி முன் தாகோனின் முகம் பாத்தீங்கன்னா முகம் குப்புற கீழே விழுந்து கிடந்ததான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா தாகோனோட தலை கால் எல்லாமே உடைக்கப்பட்டு இருந்ததான். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்ல. மேலும் ஓபித் ஏரோம் அப்படிங்கிறவங்க வீட்டுல 3 மாசமா உடன்படிக்கை பெட்டி இருந்த போது அவங்க குடும்பத்தையும் அவங்களையும் ஆசீர்வதித்தாங்க. மேலும் ஊசா உடன்படிக்கை பெட்டிய சுமந்து வராரு. அதைய தொட்டு தூக்குறாரு. கீழே விழுகும் பொழுது அதைய தாங்கி பிடிக்க ட்ரை பண்றாரு. அது ஒரு தவறு கிடையாது. ஆனாலும் அதன் விளைவா ஊசா இறந்து போறாரு. ஏன் அப்படின்னா அது பரிசுத்தமானது கனவீனமா நம்ம நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.